ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எது முக்கிய தேவை? தேவனே, உம்முடைய ஐக்கியமும் சமூகமுமே என்றும் எனக்கு மிக அவசியமான தேவைகளாக எனக்குள் உணரச் செய்யும். விதமாக ஒரு பக்தன் அடிக்கடி தேவனை நோக்கி ஜெபிப்பாராம். வாழ்க்கையில் நமக்கு பல முக்கிய தேவைகள் உண்டு. நாம் பல காரியங்களை மிக முக்கியமான தேவைகளாக உணர்ந்து பிரயாசப்படவும் தேவனை நோக்கி மன்றாடவும் செய்யலாம். ஆயினும் ஒன்றை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய மிக முக்கிய தேவை தேவ ஐக்கியமே. இஸ்ரவேல் மக்களை கானானை நோக்கி வழிநடத்திய மோசே அந்த கடுமையான வேலையை வெற்றியாக செய்வதற்கு அவன் தேவனை நோக்கி கேட்டதெல்லாம் அவருடைய சமூகமே. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று அவன் தேவனிடம் கெஞ்சினான். தேவ ஐக்கியத்தையும் அவர் தன்னோடு வருகிறார் என்ற நிச்சயத்தையும் அருளும் தேவ சமூகம் இருந்தால் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக சந்திக்க முடியும் என்று அவன் நம்பினான். தாவீது பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்த காலங்களிலும் அவன் முக்கியமாக தேடினது தேவ சமூகத்தையே. பிரச்சனைகளின் பெருக்கத்தை கண்டு அவன் அதிகம் அஞ்சியதில்லை. ஆனால் கர்த்தர் தம் முகத்தை மறைத்து கொண்டாலோ குழியில் இறங்குவதற்கு ஒப்பாகிவிடும் என்று அவன் பயந்தான். எனவேதான் எதுவரைக்கும் அவனுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று அவன் கதறினான். தம்மை விட்டு எல்லோரும் பிரிந்து போனாலும் தேவ ஐக்கியம் மட்டும் தம்மை விட்டு பிரியாது என்று இயேசு கிறிஸ்து தைரியமாயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜெபத்திலே நாம் அதிக கருத்தோடு தேடி அடைய வேண்டிய மிகப்பெரிய ஒன்று தேவ சமூகமே. அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்தும் ஆவியானவரின் கிரியையே நமக்கு வேறு எதை காட்டிலும் மிக முக்கியமான தேவையாகும். நாம் ஒழுங்காக ஆலயம் செல்லுகின்றோமா? ஆராதனை செய்கின்றோமா? ஆவிக்குரிய உபதேசங்களை கேட்கின்றோமா? விசுவாசிகளோடு ஐக்கியம் கொண்டிருக்கின்றோமா என்ற எல்லா கேள்விகளை விட தேவனுடைய ஐக்கியத்தை அனுதின வாழ்வில் நாம் அனுபவிக்கின்றோமா என்பதே மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய இருதயம் உண்மையாய் தேவனை தேடும் போது அவர் நம்மோடு இருப்பதை உணர்வது எளிதான காரியமே. சிந்தனைக்கு, ஆண்டவர் அருகில் இருப்பதை ஆராதனையில் அனுபவி, அந்த அனுபவத்தை அனுதின வாழ்வில் பிரதிபலி. ஆண்டவர் அருகில் இருப்பதை ஆராதனையில் அனுபவி, அந்த அனுபவத்தை அனுதின வாழ்வில் பிரதிபலி.